அது யார்? ஆமாம், இந்த உலகத்தில் அறக்கடலாம் பிறந்த வழிபாடு தெரிந்திருக்கின்றது. இந்த உலகத்தில் நான் எப்படி பிறந்தேன்? ஆமாம், என் வாழ்வில் வைபோகம் என்ன? அவரவருக்கும் நாடு இருக்கின்றது. ஆமாம், எனக்கும் மட்டுமே கடலிலே சாகரத்தில் நான் வாழ் வருகிறேன் அப்படின்னு விளக்கம் உனக்கு தெரியாது. சொன்னால் யாரும் இல்லை இல்ல பூரா முள்ளுன்னா அது யார்? இந்த உலகத்திலே ஆக்கள் சொல்லக்கூடிய முக்கத்தார்களே உறவுடைய படைக்கும் தோலை சிறுமை கொண்டவன் சிவபெருமான் படி அளப்பதற்காக வசனம் தெளிவா வரணும். அது வடியாளருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்தான்? சிவபெருமானுடைய உடலே இருந்து உப்பு நீர் வேர்வை துளி அந்த ஜலமாகப்பட்டது வேர்வை துளி ஜலமாகப்பட்டது ஆழியாக சமுத்திரத்தில் விழுந்தது. விழுந்த உடனே அசுர வேளையிலே வேர்வை துளியிலே இருந்து ஒரு குழந்தையானது அகோர உருவத்தோடு ஜலத்திலே பிறந்து என்னுடைய நாமதேயம் ஜலேகிந்திராசூரன். நாடு தற்பொழுது என்னுடைய மனைவி விளக்கம் இந்த உலகத்திலே அவரவர் என்னை போற்ற வேண்டும். அப்படி என்று இன்று நான் திருப்தி விஜயம் செய்ய வேண்டும். அதனால் இன்று நான் வந்த விளக்கவனுக்கு தெரிந்தது. பனை தெரியுமா? பனை தெரியாது, கிணை தெரியாது. பார்க்கலாம் அனுபவம் வந்து ஆளு வந்து ஒன்னா சேர்ந்து இன்னும் இரா ஒண்ணும் பண்ண மாட்டேன். வேற பயம் காட்டுற, நீ வேற பயம் சரியா? தினைக்கும் கூட இருந்து வேலை செய்யறாலே ஒண்ணு வந்துடும். ஆமா, எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிக்கிறோம். உண்மைங்க, எல்லாம் வாட்டம் ஓடனாதான் தெரியும் எங்க சிறப்பா நடக்கும். அது ஏன் முத சாட்சாதிய கண்ணபெருமான் மகாபாரதத்தை அடி எடுத்து வைத்த இடம். ஆமாங்க, எந்த நாள்ல வந்து பாண்டவர்கிட்ட சேர்றான்? எந்த நாள்லங்க? அருமேதியில வந்து கால வைக்க காரியத்துக்கு தான் முதல்ல வராரு பகவான் பாண்டவர் பங்கல. ஆமா, எந்த தொழிலை செய்ய வேண்டுமானாலும் நேரங்காலம் பார்த்து செய்யணும். உண்மைதான். ஆனா அதுவா அமைதின்னு சொன்னா இறைவன் கட்டளை, அதை யாராலையும் கிருபாகடாட்சியம். இந்த அம்மா நாள் வாழ்ந்துட்டு இந்த அம்மா சொர்க்கம் போறதுக்கு நம்ம எல்லாம் கும்பலா இருந்த நாடகான்னு நம்ம தலையில எழுதி. ஆமாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அமைஞ்சாது. அது ஏன் அவரவரும் தகுந்த வேடங்களை கட்டி கொண்டு வந்து அவரவரும் சிறப்பிக்க வேண்டும். ஆமா, யாராரு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பெஞ்சு காத்து வருது ஒரு அண்ணா நின்று. இறந்த சபைங்க. பனை தெரியுமா? பனை தெரியாது, பனையும் தெரியாது, கிணையும் தெரியாது. உரகம் தெரியாது, கிரகம் தெரியாது. உரகம் தெரியாது உனக்கு? ஐயோ, கர்ச்சாவி தெரியாது, குடிச்சவி தெரியாது. பக்கத்துல போவாங்க பாந்தலை தெரியாது, கெந்தலம் தெரியாது. சர்பமும் தெரியாது, கற்பமும் தெரியாது. நீ என்ன எந்த பக்கத்தால என்ன ஒரு அடிக்க மாட்டேன். எந்த பக்கத்தால நீயே வந்தா சமாதானம். ஆமா, நான் வந்தா சண்டை. உனக்கு எது இஷ்டம் பார்த்துக்க. பாம்புக்கு அங்க இருக்க விஷம் பள்ளியிலே விஷம். பாம்புக்கு பள்ளியிலே விஷம், பள்ளியிலே விஷம், பாம்புக்கு பள்ளியிலே விஷம். இதே நம்ம செக்யூரிட்டி அவங்களா ஒன்றும் பண்ண முடியாது.
பாம்பை கேக்குறக்கு வச்சா இந்த மல்லிகைப்பட்டு சத்தியத்துக்கு சாட்டியில அது என்ன விஷயம் தங்களுடைய வாழ்த்தில் சின்ன சிறுவன் எழுதியா வாழ்க வாழ்கவே